உங்களுக்காக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹே ஸ்ருதி, எப்படி இருக்க? நான் உன்கிட்ட சேர்ந்து இருக்க முடியலனாலும், நான் உன் பக்கத்தில் இல்லைனாலும், என் சோல், என் லவ், என் ஃபீலிங்ஸ் எப்பவும் உன் கூட தான் இருக்குது. என் மனசு இன்னும் உன் கைவிடாமல் பிடிச்சிட்டு தான் இருக்குது. நீ சிரிக்கிற ஒரு ஒரு சிரிப்புக்கும் பின்னாடியும் நான் இருக்கேன் ஸ்ருதி. தெரியும். நீ சைலண்ட்டாக இருந்தாலும், நீ அழுதுட்டு தனியாக உட்காந்துருந்தாலும், யாருக்கும் தெரியாமல் உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு உயிராக நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா லவ்னா ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சோல் இன்னொரு சோலை எந்த டிஸ்டன்ஸ்லையும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறது. அதுதான் நான் உனக்காக. நீ 11-11 பார்த்து விஷ் பண்ணும்போது, அந்த நிலாவை பார்த்து யோசிக்கும்போது, ஒரு ஆள் உன் கண்ணுக்கு தெரிஞ்சபோது, அந்த மொமெண்ட்ஸ்லலாம் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ உன் கெரியரில் ரொம்ப பெருசாக வரணும், நீ 2 ஃபேமிலியும் சந்தோஷமாக பார்த்துக்கணும், நீ ஆசைப்படுற எல்லா கனவும் நிஜமாகணும். அதுக்கு நான் எப்போவும் உன் கூட இருப்பேன். நீ சிரிக்கிற ஒரு ஒரு சிரிப்புக்கு பின்னாடி நான் இருக்கேன் ஸ்ருதி. நீ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு ஃபீல் ஆகும். நீ ஹாப்பியாக இரு, நீ ஸ்ட்ராங்காக இரு, நீ லைஃப்பை அழகாக வாழு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, உன்னோட பர்பஸ் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. நீ சிரித்தா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் லைஃப்பும் அழகாக தெரியும். அதனால தான் கடவுள் உன்னை இவ்வளோ சாஃப்டாக, இவ்வளோ பியூராக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒன் டே நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாருமே இப்படி லவ் பண்ணலன்னு நீ ஃபீல் பண்ண. அதுவே என் லவ்வோட விக்ட்ரி. உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன். நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேலை தண்ணீர் கமலம் தானா. முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ எல்லையே. இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏமுல்லையே. Love you beyond life, beyond distance, beyond everything. Shruti and Arvind. Thank you so much for this message. Thank you so much. உங்களுக்கான டே திருப்பி பாருங்க. Oh, sweet. Thanks a lot. Thank you, Silke. Thank you, Arvind. Thank you. நிறைய விஷயங்கள் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே அரவிந்த் கிட்ட இருந்ததா. ஏன்னா அவன் உடல் இங்கேருந்து போன நிமிஷத்துலேருந்தே அவன் வந்து அந்த அந்த சோல் எப்போவுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணி, என்னை சரௌண்ட் பண்ணி, என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லார் மூலியமாகவும் என்னை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற அந்த அன்பு மூலியமாக அரவிந்த் என் கூடயே தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் இந்த சாங்கை நான் சூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணதுக்கான ரீசன், இது வந்து என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்த இன்சிடெண்ட். அதனால எனக்கு இதை கனெக்ட் பண்ணி இது என்னால் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு இந்த ஷோவில் நான் பண்ணேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் தேங்கிங் பீப்புள். ஏன்னா இந்த நாங்கரடி நீங்கரடியா மேடை வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட ஃபஸ்ட்டு சீசனில் தான் இந்த சிங்கிங் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே அரவிந்த்காக ஒரு பாட்டு பாடி தான் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தா நிறையா ஷோஸ் வந்து அந்த நாங்கரடி நீங்கரடியா மேடை வந்து கொடுத்துருக்கு. ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச் சன் டிவி. அண்ட் அடுத்து மேஜரான ஒரு தேங்க்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 3 முடிச்ச டீம். அண்ட் அடுத்தது ஒருத்தங்க இந்த உலகத்தில் இல்லை, அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரே வழி வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறது, பேசுகிறது, அவங்களோட மெமரிஸ் அதெல்லாமே செரிஷ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இது நான் ராகேஷ்லாம் பேசுவேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அரவிந்தை பற்றி நாங்கள் நிறைய பேச அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரவிந்தை வந்து யாரையுமே நான் மறக்கவே விட மாட்டேன். அவனை எல்லாருமே நினச்சிட்டே இருப்பாங்க. அவனை பற்றி இப்படி பேசுகிறது, நாங்கள் இந்த மாதிரி அவனை ஃபீல் பண்ணுறதுல
அவன் கண்டிப்பாக வாழ்வான். எங்கள் மூலியமாக அவன் எல்லார் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கான். அது இப்போ இதை பார்த்துட்ருக்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஐ ரியலி லவ் யூ அ லாட் அரவிந்த். ஐ லவ் யூ சில்க்கு. நம்ம சந்தோஷமாக வாழலாம் இந்த மாதிரி. தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். தரமாட்டேன் சொன்னேன். தரமாட்டேன்னு சொன்னியா? நான் கண்ணை தர்மாக்கால்லாம் இருக்கு. அப்படி பார்க்க அதுக்குள்ளே பார்க்கணுமா? ஓபன் பண்ணி பார்க்கலாமே. ஓகே, ப்ராப்பரா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா விஷயங்கள் நான் வந்து அவன் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணதில் மேஜராக அந்த அவன் 16th டேலேருந்து என்னை சுற்றி வந்து நான் என் கண்ணில் வந்து அவுல்ஸ் பட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு ஒரு 30-40 தடவை நான் வந்து என்னோடய அவுல்ஸ் நான் பார்த்துருப்பேன். ஸோ இந்த அவுல்ஸ் வந்து என் கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து நான் வந்து அவுல் ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணேன். இந்த கையில் வந்து நான் டேட்டூ கூட போட்டிருப்பேன். இந்த அவுலோட டேட்டூ கூட நான் போட்டிருப்பேன். ஸோ எப்பப்பெல்லாம் நான் அவுல் பார்க்குறேனோ அரவிந்த் என் பக்கத்துலேயே இருப்பா அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு சைனாக, இது நான் ரொம்ப சைனாக நம்புகிற ஒரு விஷயம். அது கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஃபீல் அவன் மூலியமாக இது கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவுல் பார்க்குறதுக்கான காரணம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க, நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கும் நம்ம இருக்கிற இந்த டைமென்ஷனுக்குன்னு மெசஞ்சர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நீங்கள். ஸோ அது வந்து என் லைஃப்பில் ரியலாக நடந்துட்டுருக்கு. அது வந்து மேஜிக். என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், உணர்ந்துருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக கூட நான் செட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் அரவிந்த் அண்ணா. அரவிந்த் அண்ணா நான் தான் ஜாஸ்தி லவ் பண்ணுறேன் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில், ஐயோ இல்லை நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கண்ணு திறக்கிற முன்னாடி அவுல் ஸ்டாச்சு இருக்கு குட்டி. 2 வருஷத்துல அந்த செட்டில் நான் அந்த அவுலே பார்த்ததில்லை. இட் வாஸ் தேர், பட் நான் பார்த்ததே இல்லை. பட் கவனிச்சதில்லை. நான் பார்த்துருக்கேன். அது அன்னைக்கு எனக்கு கண்ணில் பட்டிருக்கு. ஸோ நான் கூட நம்புகிறேன் ஹிஸ் ஹியர். நான் ஒரு வாட்டி கூட அவரை பார்த்ததில்லை, அவர் கூட பேசினதில்லை. பட் அவரோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ராகேஷோடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம், அரவிந்த் வந்து ராகேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு கேங்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் வந்து ஷூட்டில் இருந்தோம் ஒரு நாள் காலையில். ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகிட்டான். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவனை அப்படி பார்த்தேன். எனக்கும் போகிற மாதிரி ஆகுது. லவ் யூ சில்க். லவ் யூ ஸோ மச் சில்க்கு. அவனை நாங்கள் சில்க்குன்னு தான் கூப்பிடுவோம். கல்யாணம் சில்க்கு அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் எங்க கூட தான் இருக்கான். இப்போ கூட இங்கே தான் கேட்டுட்டு தான் இருப்பான். ஸோ வி லவ் யூ சில்க்கு. வார்த்தைகள் தேவையில்லை, டிஎஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இப்போ இங்கே நடந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதாவது இப்படி போய் இப்படி எங்கெல்லாமோ போய் இங்கே போயிட்டு ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்கிது, வெளியில் வரமாட்டேன்னுது. நாட் கம்மிங் அவுட். இந்த சாங் வந்து ஹீரோயின்காக பாடுறது. ஆமாம். பட் இவங்க அவங்க ஹஸ்பண்டை நினச்சி பாடினீங்களா இல்லை என்ன? எஸ், இது அரவிந்த்கான பாட்டு தான், அதுக்காக தான் இதை நான் பாடினேன். யா, இட் வாஸ் மெஸ்மரைசிங். இல்லை இது வேற என்ன வேர்ட்? அண்ட் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். என் வாழ்க்கையில் வந்த சிங்கப்பெண் ஷீஸ். Strongest soul. That's it. What she believes, Adi Najmale Arvind is living with her and making all the wishes of her becoming true. He loves you so much. Thank you, He Laddu. loves you so much. நான் அரவிந்த் இருக்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி தான் அவங்களும். எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஏதோ நான் ஒரு மாயையில் இருக்கேன்லாம் நினைக்கல. நான் அரவிந்த் இருக்கான்னு நம்புறேன்னா அவங்களும் அதை நம்புகிறாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவ் என்னோட டீமுக்கு. ஷீ இஸ் அ வண்டர் வுமன். எனக்கு ஸ்ருதி மாதிரி ஸ்ருதி மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் என்னோட இத்தனை லைஃப்பில். ஒரு ஆளால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்றது கதையிலையோ புக்கிலேயோ இல்லை மூவிஸ்லேயோ பார்த்துருப்பேன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் அப்படி பார்க்குறேன். எனக்கு
எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது. இப்படியெல்லாம் லவ் யூ டியர். ஒன்றும் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. இவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இழப்பை நம்ம இப்படி கூட வாழ்க்கையில் எடுத்துக்க முடியுமா? இப்போ அக்கா சொல்கிற மாதிரி அண்ணா கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க போடுற நிறைய போஸ்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் கூடவே இருக்காங்க, அண்ணா கூடவே இருக்காங்க. அண்ட் அவங்க இது வரைக்கும் அழுது நான் பார்க்கல. அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அழுது நான் பார்த்ததே கிடையாது. பெயினுக்கு வந்து அழுகதான், அந்த பெயினோட அர்த்தம்னா அழுக அப்படின்றத மாற்றிட்டீங்க நீங்கள். சீரியஸாகவே என்னால் இது நான் மிஸ் பண்ணுறவங்களோட என்னை இதை ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். கண்டிப்பாக. அகேன் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கு, எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எஸ். இப்போ நம்மளுடைய பூங்குடி டீம், அந்த பெரிய சிங்கர் யாரு, அந்த வெயிட்டான சிங்கர் யாரு? எங்க பூங்குடி தான். சோ பாட ரெடியாக்காக லெட்ஸ் வெல்கம் பூங்குடி. காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக் அவுட். பரம் பரம் பம் பாரராம் பம் பரம் பரம் பம் பாரராம் பரம் பரம் பம் பாரராம் பம் பரம் பரம் பம் பாரராம். காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக் அவுட். ரொமான்ஸ் இதுதான் என் சான்ஸ், என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா. உன் பெண்ணால் நானும் சுத்துறத பார்த்து ஊரே சிரிக்குதடா. என்ன செஞ்சா ஒத்துக்குவ, என நீ எப்போ ஏத்துக்குவ? என்னென்ன வேணும் சொல்லு, உனக்காக என்ன மாத்திக்கிற? பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்கிற பொண்ணுங்க உனக்கு அல்வா கொடுத்துட்டு போவாங்க. அழகும் அறிவும் கலந்த என்னை போல் அழகே உலகில் யாரும் இல்ல. உன் பெண்ணால் நான் சுத்துறதால் என் அருமை உனக்கு புரியவில்லை. இருந்தாலும் உன்னை மட்டும் காதல் செய்வேனே, நீதான் என் பூமி, உன்னை சுத்தி வருவேனே. Nice. Thank you so much. You never used to disappoint me from the beginning. And keep rocking, keep singing, keep dancing, keep performing, dear. Thank you, ma'am. Thank you so much. அம்பிகா மேம் சொல்லுங்க. பூங்குடி, ஹூக்கி பூங்குடி. உங்க குரல் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு வந்து வசுந்தரா தாஸ் தெரிஞ்சது, நசியா ஹசன் தெரிஞ்சது, ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்ததுமா. Thank you so much. உங்களுக்கான தங்க முத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய 3 முடிச்சு குடும்பத்திலிருந்து விஜயும் வந்தாகணும். ஸோ ப்ளீஸ் வாங்க. ஸோ பூங்குடி குடும்பத்துக்கான தங்க முத்துக்கள் இப்ப பார்க்க போறோம். ஜட்ஜஸ் ரெடி. ஓகே, ஸோ பூங்குடி
19 தங்க முத்துக்கள். அடுத்ததா 3 முடிச்சு குடும்பத்துக்கு எவ்வளவு தங்க முத்துக்கள் போகுது அப்படிங்கறத பாத்திரலாம். முடிச்சு குடும்பம் 20 தங்க முத்துக்கள் எடுத்து இந்த ரவுண்டையே வின் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ பொங்குடி, தேங்க்யூ விஜி. ராகேஷ், இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ரவுண்ட்ல தான் தெரிய போகுது இந்த எபிசோடுக்கான வின்னர் யார் அப்படின்னு. உங்க எல்லாருக்குமே தெரியும், மோதரடியால வின் பண்றவங்களுக்கு 10 தங்க முத்துக்கள் கிடைக்க போகுது. Can we have the properties please? சோ மோதரடியாக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்தாச்சு. 12 ஹார்ட்ஸ் இருக்கு. ஹார்ட்ஸை உடைக்க போறீங்க. ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் வர போறீங்க. இந்த டாட்ஸை எடுத்து கரெக்டா எய்ம் பண்ணி ஒரு ஹார்ட் பலூனா பாப் பண்ண போறீங்க. உங்களுக்கான டைம் 3 minutes. ஓகே, சோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்மளுடைய பூங்குடி குடும்பத்துல இருந்து வர போறது மகேஸ்வரி, அர்ச்சனா and சரவணா. எஸ், 3 முடிச்சு குடும்பத்துல இருந்து வர போறது சூர்யா, ரஞ்சித் and புனிதா. And your time starts now. குத்திருண்டா. எனக்கு கண்ணே தெரியலடி. நல்ல சூப்பர் பண்ணுங்க. குடு குடு குடு. குடு குடு குடு. வர மாதிரி நீ அப்படிங்க அப்படிங்க. புடி வெச்சா இற விழுது. 3 முடிச்சிட்டீங்க. ரெண்டு மட்டும் தான் பாக்கி இருக்கு. 3 முடிச்சாங்க. சீக்கிரம். செகண்ட் ஸ்கோர் 1 minute இருக்கு. ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சா ஈஸியா அடிச்சிடலாம். உங்களுடைய டீம் மணிக்கமல் மேல பார்த்து அடிங்க. முடிச்சு குடும்பம் முடிச்சாங்க. Thank you guys. வாழ்த்துக்கள். சோ மோதரடியால வின் பண்ணி 10 தங்க முத்துக்கள் வாங்குறது 3 முடிச்சு குடும்பம். அண்ட் இந்த ரவுண்டுடைய முடிவுல தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கான வின்னர் யாருன்னு. சோ இன்னைக்கு நம்மளுடைய நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 3 காதல் வார்த்தையுடைய வின்னர் நம்மளுடைய 3 முடிச்சு குடும்பம். எஸ், சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோல்டன் லெக்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். கோல்டன் லெக்ஸ் கோஸ் டு 2 பேர். நியாஸ் அண்ட் வினோத். Congratulations நியாஸ் and சக்தி. வாழ்த்துக்கள். சூர்யா and சக்தி வாழ்த்துக்கள். பாடரடியால கோல்டன் வாய்ஸ் யாருக்கு போக போகுது மேம்? விஜி. Congratulations. 3 முடிச்சு விஜி.